கடந்த வாரத்தில் இருந்து வெளிப்படுத்தலே விசேஷத்தில் இருக்கிறதான சபைகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கணக்கெடுப்பு அதை நாங்கள் வரும் காலங்களிலே நாங்கள் தொடர்ந்து படிக்கப் போகிறோம், ஆராயப் போகிறோம். இன்று அந்த சபைகளிலே எங்களை நாம் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். சபை என்பது கட்டிடம் அல்ல, தேவஜனம் தான் சபை. நீங்களும் நானும் தான் சபை. இந்த வரிசையிலே முதலாவது லவோதிக்கேயா சபை, அதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்கள் இந்த சபையை குறித்து நமக்கு காண்பிக்கிறது. இந்த லவோதிக்கேயா சபை இன்று காணப்படுகிற துருக்கியிலே இருந்து, துருக்கியின் ஒரு மலைப்பாங்கான மேற்கு பகுதியில் இருக்கிற மலைப்பாங்கான ஒரு இடத்திலே இந்த சபை அமைந்திருக்கிறது. இந்த சபையை ஸ்தாபித்தது, உருவாக்கினது, அதுக்கு அங்கே இருந்து மேற்கு பக்கமாக இருக்கிற கொலோசே சபை. கொலோசு சபையை குறித்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசு சபைக்கென்று நிருபங்களை எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த கொலேசு சபை தான் இந்த லவோதிக்கேயா சபையை ஸ்தாபித்தவர்கள். பவுல் அப்போஸ்தலன் ஒரு நாளும் இந்த லவோதிக்கேயா சபைக்கு போனது இல்லை. ஆனால் கொலோசு சபைக்கு அவர் நிருபங்களை எழுதுகின்ற போது, இப்போ கொலோசு சபையை ஸ்தாபித்தது அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகவே அவர் சிறையில் இருக்கின்ற போதெல்லாம் இந்த கொலோசு சபைக்கு அவர் நிருபங்களை அவர் அனுப்பினார். அந்த நிருபங்களிலே இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து அவர் விசாரிப்பது உண்டு. அவர்களை சுகம் விசாரித்ததாக கொலோசு சபைக்கு எழுதுகிற நிருபத்தை நீங்கள் லவோதிக்கேயா சபைக்கும் கொண்டு போய் சபை மக்கள் மத்தியில் இந்த நிருபத்தை வாசியுங்கள் என்று எல்லாம் நீங்கள் கொலோசை சபை எழுதின நிருபத்தில் நீங்கள் படிச்சுங்கன்னா 4 இடங்களிலே இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து அவன் குறிப்பிட்டிருக்கிறான். இந்த லவோதிக்கேயா சபை மிகவும் மிகவும் செல்வத்திலே பிரபல்யமான ஒரு பட்டணமாக இருந்தது. சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்கு பின் 65ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகி அந்த லவோதிக்கேயா பட்டணமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பெரிய நிலநடுக்கம். இந்த லவோதிக்கேயா, கொலோசேயா, இந்த சபைகள் எல்லாம் ரோம அதிராஜ்யத்தை கீழே உட்பட்ட சபைகள். ஆகவே இந்த ரோம அதிராஜ்யம், த ரோமன் எம்பையர், ரோம அதிராஜ்யம் மன்னன் சொன்னான் லவோதிக்கேயா மக்களை பார்த்து, நாங்கள் திரும்பவும் உங்களுடைய பட்டணத்தை இருந்த வண்ணமாகவே நாங்கள் கட்டி தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் அந்த மன்னனை பார்த்து சொன்னார்கள், எங்களோட உதவி உங்களுக்கு தேவை, உங்களோட உதவி எங்களுக்கு தேவையில்லை. எங்கள்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கு, வஸ்தி இருக்கு, எங்களுக்கு ஆட்கள் இருக்கு, நாங்களே எங்களுடைய பட்டணத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தது. அந்த லவோதிக்கேயா சபையில், அந்த பட்டணத்தில் மிக முக்கியமான சில இடங்கள் இருந்தது. ஒரு பெரிய தியேட்டர் என்று சொன்னால் உலகத்திலேயே ரோம ராஜ்யத்திலே இத்தாலியில் இருக்கக்கூடிய அரங்கம், பெரிதான அரங்கம், உலகத்திலே பெரிய அரங்கம் இந்த லவோதிக்கேயா பட்டணத்தில் தான் இருந்தது. சுமார் 60,000 பேர் ஒரே நேரத்திலே இருந்து அந்த அரங்கம், 60,000 பேர் ஒரே நேரத்தில் இந்த அரங்கத்தில் இருக்கலாம். இந்த பட்டணத்தில் ஏறக்குறைய, நான் போன வாரம் கொஞ்சம் பிள்ளையா சொல்லிட்டேன், 45,000 என்று, 45,000 அல்ல, 4500 கடைகள் இருந்தது. ஷாப்பிங் செய்கிறதுக்கு கடைகள்
4500 இந்த சின்ன பட்டணத்தில் இருந்துச்சு. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொருவான வித்தியாசமான பொருட்கள் அங்கே விற்கப்பட்டது. அண்டி இருக்கிறதான பட்டணங்களில் இருக்கிறவர்கள், தேசத்தில் இருக்கிறவர்கள் கூட பிரயாணம் பட்டு ஷாப்பிங் செய்வதற்காக, இன்றைக்கு சிலர் சிங்கப்பூர் மலேசியா போகிறது போல, இப்போ சிலர் சைனாவுக்கு போக தொடங்கியிருக்காங்க, சிலர் இந்தியாவுக்கு போவாங்க. அதை போல அந்நாட்களில் மறு தேசங்களில் இருந்தவர்கள் ஷாப்பிங் செய்வதற்காக என்றே இந்த லவோதேக்கிய பட்டணத்துக்கு வருவார்கள். இந்த லவோதேக்கிய பட்டணம் இன்னொரு காரியத்துக்கு மிகவும் பெயர் பெற்று இருந்தது. அது என்னண்டா, உலகத்திலே காணப்படக்கூடிய ராஜாக்கள் உடுக்கக்கூடிய, மன்னர்கள் உடுக்கக்கூடிய மிகவும் விலை உயர்ந்த வஸ்திரங்களை உற்பத்தி செய்கிற ஒரு இடமாக இந்த லவோதேக்கிய சபை இருந்தது. And also it was a banking hub. மற்ற பட்டணங்களில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பணத்தை இந்த பட்டணத்தில் இருக்கிற வங்கியிலே சேமித்து வைத்தார்கள் என்று அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் இந்த பட்டணத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னண்டா, இந்த பட்டணத்தில் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஆனால் இந்த பட்டணத்திலிருந்து கிழக்கு புறமாக 10 மைல்களுக்கு அப்பாலே வெந்நீர் ஊற்று இருந்தது, ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ். அந்த தண்ணீரிலே, வெந்நீர் ஊற்றிலே போய் சிலர் வியாதியஸ்தர்கள் போய் அங்கே இருப்பார்கள். அந்த வெந்நீர் ஊற்றிலே இருந்து வருகிற அந்த தண்ணீரால் அவர்களுடைய சரீரங்களுக்கு, சிரமங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அதனுடைய மேற்கு பக்கமாக 10 மைல்களுக்கு அப்பாலே கொலோசைவிலே மிகவும் மலைப்பாங்கிலே இறங்கி வருகிற குளிர்ந்த தண்ணீர், அதான் ஐஸ் தண்ணி மேலே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இப்பையும் அது இருக்கிறது. இப்போ போனாலும் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த தண்ணி இருந்த ஒரு பக்கம் மிகவும் குளிரான தண்ணி, வெப்பமான காலங்களில் சரீரத்தை போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு இடம், குளிரான தண்ணி. மறுபக்கத்தில் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நிமித்தம், தோலோடு சம்பந்தப்பட்ட வியாதிகள், தசைகள் எலும்புகளோட சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடிய இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் அதில் இருந்து, அங்கே இருந்து, அதுவும் இருக்கு படம் அங்கே இருக்கு. அங்கே போயிட்டு அவர்கள் அந்த தண்ணியில் இருப்பாங்க. அந்த சுடு தண்ணி தானே, சுடு தண்ணியில் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி நியூசிலாண்டில் நான் போயிருக்கிற நேரம் ஆக்டிவ் வால்கானோ, எரிமலை இன்றைக்கு கொதித்து கொண்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போனாங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் அங்கே அந்த தண்ணீர் அப்படியே கொதிச்சு கொண்டே இருக்கும். அதே நேரம் அந்த பிரதேசம் எல்லாம் ஒரு அமோனியா மணக்கும், ஒரு மூக்கை தொலைச்சி கொண்டு போகும். நீங்கள் எவ்வளவு தான் காரை நீங்கள் மூடிட்டு போனாலும் அந்த காருக்குள்ளே அந்த மனம் வரும். சில நேரம் மூச்சு எடுக்க கஷ்டம். ஆனால் இது அந்த தண்ணீரிலே இருக்கிறது. நிலத்துக்கு அடியில் இருந்து எரிமலைகள், அந்த தண்ணீர் வருது, நெருப்பு இல்லை, தண்ணி தான் வரும், சுடு தண்ணி, ஆவி போகும், பறக்கும். அதில் போயிட்டு சிலர் அதில் ஒரு பகுதி அவர்கள் வடிவாக சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் கழுத்து வரைக்கும் அந்த தண்ணீரிலே அமர்ந்திருப்பார்கள், இல்லாட்டி கால்களை வைத்து கொண்டிருப்பார்கள். ஏனண்டா அந்த தண்ணீரில் சுகம் இருக்கிறது. அந்த தண்ணீருக்குள்ள சில மினரல்ஸ் இருக்குது, கனிப்பொருட்கள். அது சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அது குணமாக்குறது. ஆகவே ஆனால் இந்த லவோதோக்கிய பட்டணத்தார், அவர்களுக்கு அவ்வளவு பணம் இருந்ததினால கற்களினாலே குடையப்பட்ட பைப்ஸ், அங்கால கொலசையில் இருந்து குளிர் தண்ணியை பட்டணத்துக்கு கொண்டு வர 10 மைல் தூரமாக அவர்கள் செய்திருந்தார்கள். அதே நேரம் சுடுதண்ணியை கொண்டு வரத்துக்கு 10 மைல்களுக்கு அப்பாலே இருந்து அவர்கள் இதே போன்றதான கல்லுகளில் குடைந்த பைப்ஸை செய்து தண்ணீரை வருவித்தார்கள். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா தெரியுது. ஆனால் காலப்போக்கில் இந்த தண்ணி அந்த பைப்ஸில்
அது கல்லால் செய்யப்பட்டதான் படினால அதில் கல்சியம் படிந்து சில ஒரு விதமான கல்சியமும் கனிப்பொருட்கள் அதில் உருவாகினதினால இந்த தண்ணி அங்கே இருந்து இங்கே வரும்போது சூடான தண்ணி வெதுவெதுப்பாயும் குளிரான தண்ணி வெதுவெதுப்பாயும் வந்து சேர்ந்தது. ஜனங்களால் அதை குடிக்க முடியல. குடிச்ச உடனே அந்த வாரஸ், அந்த மனம், அந்த நாத்தம், அந்த ருசி எல்லாம் அவர்களை வாந்தி எடுக்க பண்ணிற்று. அப்போ அந்த ப்ரொஜெக்ட் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர். அவங்களால் அதை குடிக்க முடியலை. இப்போ இயேசு சுவாமி அந்த சபைக்கு போய் அந்த சபையை குறித்து எங்க பரலோகத்தில் யோவானை ஒரு கர்த்தருடைய இதே போன்றதான ஒரு நாளிலே ஆவிக்குள்ளாக்கி அவன் ஆவியில் பரலோகம் போன போது இயேசு சுவாமி இந்த செய்தியை லவோதிக்கேயாவை குறித்து பேசினார். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:14 முதல் 22. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலே இருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன். 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐசுவரியவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியினால் நான் நீ ஐசுவரியவானாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணத்தை தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொள்ளுகிறேன், அவர்களை சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்துக்கு நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். 22ஆம் வசனம். ஆவியானவர் சீயோனுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. சபைகளுக்கு சொல்லுகிறதை, அது இன்றைக்கு சீயோனுக்கு சொல்லுகிறதை, இன்றைக்கு ரோஷானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை, ரோஷானுக்கு காது இருந்தால் கேட்டுக்கோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கடந்த வாரம் பேசினதுகளையே நான் திரும்ப ஞாபகம் முறுத்த நான் விரும்பவில்லை, எனக்கு நேரம் போதாது. நீங்கள் கடந்த வாரம் நாம் பேசின காரியங்களை நீங்கள் எங்களுடைய யூடியூப்பில் போயிட்டு கடந்த வாரம் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பியிருப்போம், அந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்றைக்கு லவோதிக்கேயா சபையினுடைய 2வது பாகம் 18வது வசனத்திலே இருந்து நாங்கள் ஆராய தொடங்குவோம். 18வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர்
இந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து சொன்னார், நீ ஐசுவரியவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த இடத்துல முதலாவது ஆண்டவர் சொல்றார், இந்த லவோதிக்கேயா சபையினுடைய குறைய பார்த்து. இவங்க சொன்னாங்க, உலகத்திலேயே விலை உயர்ந்த ஆடைகளை தைப்பவர்களும் உண்டாக்குபவர்களும் உடுப்பவர்களும் நாங்கள் தான். நாங்கள் ஆடம்பரமாக உடுத்துகிறவர்கள் என்கின்ற ஒரு பெயர் அவங்களுக்கு இருந்தது, சபைக்குள்ள இருந்தவங்களுக்கும் இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ சொல்ற உனக்கு பெரிய ஆடை இருக்குண்டு, ஆனா நீ நிர்வாணியா இருக்கிறாய் இந்த பார்வையில். அது என்னன்னு நான் பிறகு சொல்லுவேன். அடுத்த சொன்னாங்க, நாங்க ஐசுவரியவான்கள், எங்களிடத்துல இல்லாத பணமும் இல்லை, செல்வாக்கும் இல்லை, தங்கமும் இல்லை, எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை ஐசுவரியவான் என்று சொல்ற, ஆனா நீ ஒரு தரித்திரன் என்று சொன்னார். அவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட நிறைய சாமான் இருக்கு, 4500 கடைகள் இருக்கு, மற்ற பட்டணங்கள்ல தேசங்கள்ல இல்லாத பொருட்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு திரவிய சம்பந்தம், சாமானை தான் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறாளே ஒழிய உண்ட வாழ்க்கை வருமா என்று சொன்னார். அடுத்தது சொன்னார், உனக்கு கண் இல்லை, நீ குருடன் சொன்னான். இவங்களுக்கு சொன்னா எல்லாம் தெரியுதுன்னு, ஆனால் அவங்க சொன்ன ஆண்டவர் சொன்னா நீ குருடன் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? இதை நாங்கள் இன்றைக்கு கவனிப்போம். இப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆலோசனை சொல்லுகிறேன். ஆண்டவர் இப்படிதான் செயல்படுவார். ஆலோசனை என்பதின் கிரேக்க பதம் என்னவென்றால், கம் லெட் அஸ் ஹேவ் a chat. நாங்கள் சேர்ந்து கலந்து ஆலோசிக்க போகிறோம். உண்ட பிரச்சனை என்ன என்பதை நான் கண்டுட்டேன். உலக பிரகாரத்தில் ஐஸ்வர்யவனாய் இருக்கிறாய், நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாய், குறைவற்றவனாய் இருக்கிறாய். ஆனா எந்த பார்வையில் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் யூ ஆர் ஜீரோ, உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ ஒரு தரித்திரன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னார், உண்ட பிரச்சனை என்ன என்று உன்னோட நான் கதைக்கணும், நான் உன்னோட பேச வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் இதை 2 பேரும் சேர்ந்து கதைப்போம். சபையில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கதைப்போம், தனியே இல்லை. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலே இருக்கிறான். இப்போ அவருக்கு ரிலீஸ் இல்லை. அவன் சபையிலே உருவாக்கின ஒரு தேவ ஊழியன், ஒரு லீடர், அவன் பின்மாற்றம் அடைஞ்சிட்டான். அவன் ஒரு காலத்தில் ஊழியன் செய்தவன் ஊழியத்தை விட்டுட்டான், தண்ட வழியில போயிட்டான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த கடிதத்தில் நிருபத்தில் எழுதி சொல்லுகிறார், இதை சபையில வாசி, சபை எல்லாரும் கேட்கட்டும். அந்த நபர் சபையில இல்லை, அந்த நபர் ஊழியத்தை விட்டு போயிட்டார். அப்ப பவுல் சொல்லுகிறார், இந்த சபையில இத வாசி, எல்லாரும் கேட்க வாசி. ஏன் நீ உன் அழைப்பை விட்டு விட்டு நீ போனாய்? திரும்பி வா. ஏன் சபையிலே சொல்ல வேண்டும்?
ஏன் தனியாக கூப்பிட்டு பேசக்கூடாது? தனியாக கூப்பிட்டு பேசுகிற காரியங்களும் உண்டு, சபையில் பொதுவாக பேசுகிற காரியங்களும் உண்டு. வார்த்தை தெரியணும், வார்த்தை தெரியாட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஆகவே பவுல் சொல்கிறா இதை சபையில் வாசியன். அந்த சபையிலே அது திரும்ப 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 வாசிக்கப்பட்டது. எதற்கு தெரியுமா? சொன்னா, ஏன் அதை சபையில் பொதுவாக இந்த 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 நபரை குறித்து பவுல் அவனை போய் சந்தித்து கொண்டு வா, நான் சொன்னேன் என்று சொல்லுன்றி சபைக்கு ஏன் தெரியுமா சொன்னார்? சபையில் இருக்கிறவங்க பவுல் சொன்னதை கேட்டு அவர்கள் சபைக்கு வெளியிலே போன நேரத்தில், வேலைக்கோ அதுக்கு இதுக்கோ போகிற நேரம், எங்கன்னாலும் ஆளை தப்பி தவறி கண்டாள் யாராகிலும் ஒருவர் பவுல் கடிதம் போட்டார். அந்த கடிதத்தில் அவர் உன்னை விசாரித்திருக்கிறார், நீ திரும்பி வர வேண்டும், தேவன் உனக்கு கொடுத்த ஊழியத்தை அழைப்பை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். சபைக்கு வா திரும்ப, ஊழியத்துக்கு வா திரும்ப என்று பவுல் சொல்லி இருக்கிறார் என்று சொல்வதற்காக சபையிலே பொதுவாக சொன்னார். ஆகவே ஆலோசனைகள் சபையிலே பொதுவாகவும் பேசப்படும், தனியாகவும் பேசப்படும். தனியாக பேசப்பட வேண்டிய நேரத்தில் தனியாக பேசப்படும், சபையிலே பொதுவாக பேசப்பட வேண்டிய நேரத்தில் சபையிலே பொதுவாக பேசப்படும். இல்லை என்றால் ஒரு கூட்டத்தாரோடு பேசப்பட வேண்டிய நேரத்தில் அது அந்த கூட்டத்தாரோடு கூட பேசப்படும். ஸோ ஆகவே இதை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். இங்கே இயேசு சுவாமி என்ன தெரியுமா சொன்னார்? சபையை கூப்பிடுகிறார், இங்கே வா, லவோதிக்கேயா சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசியும் வா, நாங்கள் கொஞ்சம் ஒரு டாக், நான் உங்களோட பேசணும், நாங்கள் 2 பேரும் பேசணும், வாங்க எல்லாரும் சபை கூப்பிட்டு. அதைத்தான் நான் சொன்னேன், நான் ஆலோசனை சொல்லுகிறேன். கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் சொன்னார், ஐ நீட் சம்திங் ஃப்ரம் யூ. நீங்கள் உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் என்னை விட்டு தூரம் போயிட்டீங்க, நீங்கள் என்னத்தான் ஆராதிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன சபைக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு என்ன ஆராதிக்கிறீங்க. நீங்கள் எனக்கு தான் ஆராதனை செய்கிறீங்க, ஆனால் அந்த ஆராதனைக்குள்ள உள்ள நான் வர்றதுக்கு நீங்கள் விடுறீங்கல்ல. அதான் ஆண்டவர் சொன்னார் ஏசாயா தீர்க்கதரிசி கூடாக, உதடுகளினாலே நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்கள் இருதயமே என்னை விட்டு தூரமாக இருக்குன்னு சொன்னது அதுதான். வேதத்தில் இந்த காரியம் ஆங்கங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம். இயேசு நமக்கு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறோமா? இயேசுவை எங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நாங்கள் ஆராதிக்கிறோமா? இல்லாட்டி ஆராதனை ஒரு பழக்க தோஷமாக மாறிட்டா, ஒரு கடமையாக மாறிட்டா. இந்த பிரசங்கம் போகுது, ஒரு சிலர் நீங்கள் கதைக்கு கொண்டு இருக்கிறீங்க, ஒரு சிலர் நீங்கள் லாத்தி கொண்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் அந்த பிரசன்னத்தில் நிற்க முடியும்? ஆராதனை நடக்குது, கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க, லாத்தி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் ஆராதிப்பீங்க? இதைத்தான் ஆண்டவர் இதைத்தான் சொல்ற, நீ ஊழியம் செய்யலாம், சபையில் ஊழியம் செய்யறது ஒன்று, என்ன ஆராதிக்கிறது ஒன்று. நான் அதுக்கு பிறகு நான் வருகிறேன். ஆண்டவர் முதலாவது சொன்னார், உண்ட பிரச்சனைக்கு முதலாவது தீர்வு. அவர் சொன்னார், நீ நினைச்சு கொண்டு இருக்கிற தங்கம், ஐஸ்வர்யம், பொன், அதுதான் வாழ்க்கையில எல்லாம் என்று நீ நினைக்கிறியா? இன்றைக்கு சிலருடைய விசுவாசிகளுடைய எண்ணம் என்னண்டா, நல்ல வருமானம் இருந்தா, பிஸ்னஸ் நல்லா ஓடினா, கையில் பணம் இருந்தா, நகை நட்டுகளை வாங்கி போட்டா, ஒரு பெரிய வீட்டை கட்டினா, வாகனத்தை வாங்கி ஓட்டினா, பிள்ளைகள் நன்றாக படிச்சா, பாஸ் பண்ணினா, அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று நாம் நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, பிசாசும் உங்களுக்கு எந்த தடையும் வராதபடி பார்த்து உங்களை ஐஸ்வர்யவானாக்க, உங்களோட தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்க,
உங்களுக்கு ஐஸ்வர்யத்தால் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து தேவனை விட்டு உங்களை தூரப்படுத்த அவனால முடியும் என்பதையும் அறிந்திருக்கிறீங்களா? விபத்து ஏதும் வந்தா, வியாதி ஏதும் வந்து மரணத்தோட போராடி கொண்டு இருந்தா, வந்த வியாதி போகாட்டி நாங்க என்ன சொல்றோம்? பிசாசு அட்டாக் பண்றான், பிசாசு அட்டாக் பண்றான். ஓகே, உங்களுக்கு தெரியுமா பிசாசால உங்களுக்கு விபத்து வராதபடி காத்துக்கொள்ள அவனால முடியும். திருடர்கள் உங்களுடைய வாழ்க்கை குடும்பத்துக்குள்ள வந்து திருடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள பிசாசுக்கு முடியும், தெரியுமா? ஆகவே விசுவாசிகளோட எண்ணம் என்னவென்றால், என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, ஆகவே நான் ஆண்டவரோட இருக்கிறேன். அதைத்தான் இந்த லவோதிக்கேய சபை சொல்லிச்சு. ஏன் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், பலிகள் செலுத்துறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், என் தொழிலில் முன்னேற்றம், என்னுடைய குடும்பத்தில் நன்மைகள் பெருகி கொண்டு இருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை. ஆனா இவர்களோட வாழ்க்கையில் இப்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, உண்மையான ரட்சிப்பு இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, வரங்கள் இல்லை. ஆனா வாழ்க்கை நல்லா போய்கொண்டு இருக்கு. இதுதான் பிசாசின் பெரிய வஞ்சனை. பிரியமானவர்களே, பெரிய வஞ்சனை. முன்னொரு காலத்தில் செபிக்கிற நேரத்தில், ஆராதிக்கிற நேரத்தில் மேல் சிலுக்கும், கண்ணீர் வடியும், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதே நேரம் போறதே தெரியாது. இப்ப கண்ணீர் வடிகிறல்ல, இப்ப மேல் செலுக்கிறல்ல. ஆனா நீங்க வாரீங்க ஆராதனைக்கு. அன்று நீ ஆராதிக்கும் போது உன்மேல் இறங்கி அசைவாடின ஆவியானவர் இன்றுண்ட வாழ்க்கையில இல்லை. ஆனா நீ இன்னும் ஆராதிச்சு கொண்டு தான் இருக்கிறார், நீ இன்னும் ஜெபிச்சு கொண்டு தான் இருக்கிறார், நீ இன்றும் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறாய். ஆனா ஆவியானவர் இல்லை. நாங்கள் என்ன இட போடுறோண்டா, வாழ்க்கை எல்லாமே ஸ்மூத்தாக போச்சுதுண்டா, நாங்கள் ஆண்டவரோட இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இது தான் லவோதிக்கேயா நினைச்சுது. அவர் சொன்னார், நீ என்னட்ட வந்தா நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னை நான் உனக்கு தருவேன் சொன்னார் தானே. 4500 கடைகள் இருந்தது தானே லவோதிக்கேயாவில். இப்ப அந்த அந்த உருவ அமைப்பை வந்து கொண்டு வந்து அவர் பேசுறார். முன்னே அந்த கொண்டு வரப்பட்ட தண்ணீர், குளிர் தண்ணி, வெப்பமான தண்ணீர், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருந்ததே. அதை வச்சு சத்தியத்தை சொல்லிட்டு இப்ப சொல்றார், அவர்களிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு வந்துட்டார். உலக பிரகாரமா உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா நான் சொல்றத கேளு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ தரித்திரனாய் இருக்கிறாய். You are a beggar. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு தரித்திரன். 5 நிமிஷம் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க தெரியாது, வேதம் வாசிக்க புரியாது, தேவ அறிவு இல்லை, தரித்திரம். அதை போல ஒரு தரித்திரம் அந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதுக்கு தான் அவர் சொல்றார், நீ வச்சிருக்கிறது உலகத்தில் இருக்கிற சாதாரண தங்கம். என்னட்ட ஒரு கடை இருக்கு, என் கடைக்கு வா. அதை தான் அவர் சொல்றார், என்னட்ட ஒரு கடை இருக்கு, என் கடைக்கு வா. அந்த கடையில் நான் என்ன தெரியுமா வச்சிருக்கிறேன்? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், தங்கம். நெருப்பிலே புடமிடப்பட்ட தங்கம். இந்த தங்கம் சாதாரண தங்கம் அல்ல. அந்நாட்களிலே அன்று காணப்பட்ட உலகத்திலே இந்த தங்கங்கள்ல சில கேட்டகரி இருந்துச்சு. அந்த தங்கத்திலே இருக்கிற கேட்டகரியிலே மிகவும் விலையேற பெற்ற உயர்தரமான தங்கம் என்னவென்றால் அது நெருப்பிலே புடமிடப்பட்ட தங்கம்.
சாதாரண ஆக்கள்கிட்ட அந்த தங்கம் இல்லை. மிகுந்த ஐஸ்வர்யவான்கள்கிட்ட தான் அந்த தங்கம் இருந்தது. வெரி எக்ஸ்பென்சிவ். மன்னர்கள், ராஜாக்கள், உயர் அதிகாரிகள், செல்வத்தில் மிதந்தவர்கள் மட்டும்தான் அந்த தங்கத்தை வேண்டுவார்கள். நெருப்பிலே புடமிடப்பட்ட தங்கம், அடி பொன். ஆண்டவர் இந்த லவோதிக்கிய சபையை பார்த்து சொல்றார், என்னடா பொண்ணை பற்றி கதைக்கிறா? உனக்கு தெரியுமா, நீ உலகம் கொடுத்த ஐஸ்வர்யத்தை பார்த்து மயங்கி போய் இருக்கிறியா? நீ உலகத்தில் சம்பாதித்த தங்கத்தை பொண்ணை பார்த்து நீ இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறியா? நோ மை டியர், என்னட்ட ஒரு கடை இருக்கு, என்னட்ட வா, நான் உனக்கு உன்னட்ட இருக்கிற எல்லா தங்கத்தை பார்க்கிலும் மிகவும் கச்சிதமான, உச்சிதமான, உயர்வான, பெருமதி மிக்க தங்கத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியிலே அவர் பேசுகிறார். You are looking at your material blessings. I am looking at the spiritual blessings. நீ பொருளாதாரத்திலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கவனிக்கிறாய், நானோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை மேலே நான் கவனம் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். அக்கினியில் புடமிடப்பட்ட பொன். அக்கினி 3 காரியம் செய்யும். இந்த அக்கினியில் புடமிடப்பட்ட தங்கம், அது நெருப்புலேருந்து அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த தங்கம் நெருப்போட வரும். அப்போ இந்த நெருப்பு செய்கிற 3 காரியம். அக்கினி முதலாவது, வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீரால் நீக்கப்பட முடியாத, கெமிக்கலால் நீக்கப்பட முடியாத அசுத்தத்தை அக்கினி எரித்துவிடும், இல்லாமலாகும். 2வது, அக்கினி பரிசுத்தப்படுத்தும். அக்கினி இந்த தங்கத்தை போட்டு உருக்கும்போது தங்கத்திலே இருக்கிறதான, சேர்ந்திருக்கிறதான மற்ற கனிப்பொருட்களை வேறு பிரித்து தங்கத்தை மட்டும் வெளியே கொண்டாந்து வைக்கும், பிரிக்கும், சுத்திகரிக்கும், உயர்தரமாக்கும். 3வது, நெருப்பு, அக்கினி உனக்கு வல்லமையை கொடுக்கும். பண்டைய காலங்களில் கப்பல்கள் இருந்தது. இலங்கையிலேயும் ஒரு சில 1-2 இடங்களில் கரிக்கோச்சின்னு சொல்லுவோம் நாங்கள். கரி நெருப்பு போட்டு நெருப்பை, அக்கினியை மூட்டி அந்த என்ஜினை இயக்குவார்கள், கப்பல்களை இயக்கினார்கள். ஆகவே அக்கினி என்று சொல்லும் போது அங்கே வல்லமை இருக்கிறது. இந்த அக்கினி உனக்குள்ள வந்த ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே நீ பெற்றுக்கொள்ள கூடாத உன்னதமான பலத்தினால் நான் உன்னை அலங்கரிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த பலத்தோட இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே உனக்கு முன்னால வந்து சவாலா நிற்க முடியாது. சரி, இப்ப ஆண்டவர் சபைக்கு அதைத்தான் சொல்லுகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் திரும்பவும் சரியான ஸ்தானத்திலே நான் கொண்டு வந்து நிறுத்த நான் விரும்புகிறேன், கொண்டு வந்து நிறுத்த நான் விரும்புகிறேன். இன்றைக்கு கணக்கு பேர் வந்திருக்கிறேன், ஆனால் வளமையாக வருவீங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. காரணம் என்னண்டா, இந்த கம்யூனியன் அண்டு இதுக்கு தானே நீங்கள் வந்தீங்க. பிரயோசனை இல்லையே. மற்ற நாட்கள் வேலை வேலை, சம்பாத்தியம் பண்ணி தெரிஞ்சிங்க. ஏன் இன்றைக்கு வந்தீங்க? இன்றைக்கு உங்களோட வேலையாக தெரிஞ்சிருக்கலாமே. ஏன் இன்றைக்கு வரணும்? நீங்கள் பாரம்பரியம், நீங்க ஒரு பாரம்பரியத்தை பிடிச்சிட்டீங்க. நீங்க இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்ததினாலேயோ, இன்றைக்கு பரிசுத்த நற்கருணையிலே பங்கு பெறுகிறதினாலேயோ மன்னிக்கவும், ஆனா இதுதான் உண்மை, நீங்க தேவனை சேர போறது இல்லை. இதுதான் தேவனுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. கடமைக்கு நீ ஆராதிக்க வருகிறாயா? ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ சபைக்கு வருகிறாயா? ப்ளீஸ், இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீ ஆவியில தரித்திரனாக இருக்கிறாயே. இதை நாம சரிப்படுத்தணும், இதை நாங்கள் சீர்படுத்தணும்.
வா நான் உன்னோட கதைக்கும். அதுதான் அந்த ஆலோசனை என்பதனுடைய அர்த்தம். இரண்டாவது அவர் சொன்னார், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு, நிர்வாணமாகிய உன் அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக்கொள். ஆமா, உன்னுடைய பட்டணத்தில் தான் உலகத்திலே காணப்படக்கூடிய மிகவும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் உண்டு, உண்மைதான். ஆனா அது உன்னுடைய சரீரத்தினுடைய நிர்வாணத்தை தான் மூடுமே ஒழிய உன்னுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய நிர்வாணத்தை மூட முடியாதே. என்னுடைய பார்வையிலே நீ நிர்வாணியாக இருக்கிறாய். உலகத்தார் நீ போட்டிருக்கிற வஸ்திரங்களை பார்த்து உன்னை மெச்சிக்கொள்ளலாம், நீ எவ்வளவு ஐஸ்வர்யமான என்று பேசிக்கொள்ளலாம். ஆனா நான் உன்னை பார்க்கிற நேரம் நீ வஸ்திரமே உடுக்காத நிர்வாணியா இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதாம் ஏவாள், ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய மகிமையை வஸ்திரமாக கொடுத்திருந்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்து அவர்களுடைய நிர்வாணத்தை அவருடைய மகிமையின் மேகம் மூடிக்கொண்டது. நிர்வாணம் தெரியல. ஆனால் எப்பொழுது பாவம் வந்ததோ தேவ மகிமை அவர்களை விட்டு நீக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறதை கண்டு தங்களுக்கு இலைகளினாலே ஆடைகளை உண்டாக்கி தேவன் தோட்டத்திலே வளமை போல உலாவி வருகிற சத்தத்தை கேட்டவுடனே பயந்து, அப்பதான் முதலாம் தரம் பயம் வருது, புதரிலே அவர்கள் ஒளித்துக் கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரே மனிதனுடைய பாவத்தினாலே முழு உலகமே கரையாக்கப்பட்டுச்சு. ஒரு மனிதன் பாவத்தால் எல்லாருமே பாவிகளானோம். நாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை, சொல்லுங்க, வசனம் தெரியாது, நாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்திருக்கிறோம், இழந்து போனோம். அந்த மகிமை தான் எங்களுடைய ஆவிக்குரிய ஆடை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையில் கல்வாரி சிலுவையிலே அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் அறை எங்களை கழுவி, வேதம் சொல்லுகிறது, நீதி என்னும் வஸ்திரத்தால் அவர் எங்களை மூடினார், எங்கள் நிர்வாணத்தை மூடினார். நாம் ரட்சிக்கப்படுகின்ற போது எங்களுடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய நீதியின் சால்வையினால் மூடி திரும்பவும் மறைத்தார். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நாம் நினைக்கின்ற போது ஏதோ அறையில் ஏதோ ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அவர் தொங்கவில்லை, முழு நிர்வாணமாய் அவர் அங்கே தொங்கினார். மனிதனுடைய பாவத்தினாலே உண்டான நிர்வாணத்தை நீக்க அவர் நிர்வாணமானார். அவர் மரித்து உயிரோடு எழுந்ததினாலே அவருடைய இரத்தத்தினாலே உண்டாகிறதான பாவ மன்னிப்பினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த நீதிமானாக்கப்படுகிற நேரத்தில் உண்மையா இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக, தேவனாக, மீட்பராக, என் பாவத்தை போக்குற பரிகார பலியாக ஏற்றுக்கொள்ளுகிற போது எங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, அன்று ஆதாம் மகிமையை இழந்தான், இயேசு சிலுவையில் நமக்கு நீதியின் வஸ்திரத்தினாலே எங்கள் அவமானத்தை, நிர்வாணத்தை அவர் மூடினார். ஆனால் பிற்காலங்களிலே தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விட்டு சோரம் போன போது அந்த நீதியின் வஸ்திரம் அவர்களை விட்டு விலகிற்று. அந்த நீதியின் வஸ்திரம் இல்லை. இன்றைக்கு வடிவாக உடுத்து ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், தேவன் பார்க்கும்போது நிர்வாணிகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவேதான் அவர் சொன்னார்,
உன் நிர்வாணமாகி அவலட்சண தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தை என்னிடத்திலே வாங்கிக் கொள். என்னிடத்தில் நீதான் வந்து பெற வேண்டும். அந்த வெண்வஸ்திரம், அந்த நீதியின் வஸ்திரத்தை நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறோம், நீங்க வந்து தாங்க, அது செல்லுபடியாகாது. அவர் தரமாட்டார். அவர் சொன்னார், உன்னுடைய ஆவிக்குரிய நிர்வாணம் நீங்க வேண்டுமானால் என்கிட்ட ஒரு கடை இருக்கு, நீ எந்த கடைக்கு நீ வந்தா நான் உனக்கு அந்த வஸ்திரத்தை தருவேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், உண்ட ஆவிக்குரிய நிர்வாணம் ஒரே ஒரு வஸ்திரத்தினால தான் நீக்கப்பட முடியும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அம்மனமா யாராகிலும் தேவனுக்கு முன்னால் நிற்கலுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பங்களா இருக்கு, வாகனங்கள் இருக்கு, பெரிய தொழில் இருக்கு, நிறைய வருமானம் இருக்கு, கழுத்தா தங்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அம்முனாண்டியா போயிட்டு ஆண்டவருக்கு முன்னால எவரால் நிற்க முடியுமா? நான் கேட்குறேன், சொல்லுங்களேன். இல்லை, எல்லாம் அவருக்கு வெளிப்படையா இருக்கு. ஆகவே அவருக்கு முன்னால நாங்கள் நிர்வாணம் இல்லாதவர்களாய் உடுத்தி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பிரதான ஆசாரியனுக்கு எந்த சமூகத்துக்குள்ள நீ வரக்குள்ள எப்படி உடுத்து வரணும் என்று கூட சொன்னார். தெரியுமா, தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடியவன் பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான். வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம்தான் போகலாம். நீட்டு அங்கேயே போட்டுட்டு போகலாம், ஆனால் உள்ள ஜங்கி போட்டுட்டு வரணும்டா. நீங்க நினைக்கிறீங்களா நான் பொய் சொல்றேன்னு? வேதத்தில் அது அப்படியே இருக்கு. சல்லாடன்னு இருக்கு. அன்றைக்கு அவங்களோட பாஷை அது, அதுக்கு பேர் ஜங்கி. எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த பிரசனுக்கு போனீங்கண்டா அது ஆமா, அந்த அளவுக்கு தேவன் கவனிக்கிறவர், அந்த அளவுக்கு தேவன் கவனிக்கிறவர். பிரதான ஆசாரியனை பார்த்து சொன்னார், இவ்வளவு ஆடைகள் ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று, அவர் சொன்ன மாதிரி எல்லாம் போட்டாலும் சரி, உள்ளுக்குள்ள அண்டவேர் இல்லாம இந்த சமூகத்துக்குள்ள நீ வந்துடக்கூடாது. உண்ட நிர்வாணம் என்ற பிரசன்னத்தில் காணப்படக்கூடாது. அவ்வளவு நுணுக்கமா கவனிக்கிற தெய்வம் ஆவியில நமக்கு வஸ்திரம் இல்லாம அவருக்கு முன்னால நின்றா என்னையும் உங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. லவோதிக்கேய சபையை பார்க்கிற போது அவர் அப்படித்தான் பார்த்தார். என்னடா பெரிய கதை கதைக்கிறீங்க, எல்லாரும் சபைக்குள்ள எனக்கு முன்னால் அம்முனாண்டியா இருக்கிறீங்க, நிர்வாணமாய் இருக்கிறீங்க, என்னட்டவா வெண்வஸ்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வெண்வஸ்திரம் எனக்கு வேணும், நான் வந்து நிற்கிறேன்? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. என்னுடைய ஆவிக்குரிய நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டும். நீங்க கொடுக்கிற உம்மிடத்தில் இருக்கிற வெண்வஸ்திரம் மாத்திரம்தான் என் நிர்வாணத்தை மூட முடியும். நிர்வாணத்தோடு நான் உம்முடைய சமூகத்துக்குள்ளே வந்து நிற்க என்னால் முடியாது. நீர் என்னை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர். நீதியின் சால்வை என் மேலே சுற்றப்படட்டும். இயேசுவினிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே நீர் கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரத்தினாலே என்னை மூடும் ஆண்டவரே, என்னை மூடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உணர்வோட கேளுங்க, உண்மையாக கேளுங்க. என்ன பார்க்க வேணாம் யாரும், தயவு செய்து நீங்கள் இயேசுவுக்கு முன்னால் அவர் சொன்னார், நீ என்னிடத்துல வா, நீ என்னிடத்துக்கு வந்து கேட்டு பெற்றுக்கொள் என்று சொன்னார். வந்து கேட்டு பெற்றுக்கொள், வந்து கேட்டு பெற்றுக்கொள். வெண்வஸ்திரம், வெண்வஸ்திரம். நான் ஒருவேளை இந்த வெள்ளை ஷர்ட் உடுத்திருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நான்
நிர்வாணியாக இருக்கலாம். இந்த ஷர்ட் இல்லை, எங்களோட சரீரத்தில் உடுத்திருக்கிற உடைய பற்றி பேசலை இங்கே கத்தர். உன் ஆவிக்குரியவன் வஸ்திரம், உன் ஆவிக்குரிய மனுஷனில் நீ நிர்வாணியாக இருக்கிறாய். அந்த நிர்வாணத்தோட அப்பாட பிரசன்னத்துக்குள்ள எவரும் போக முடியாது. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ அடுத்த பிரச்சனை, நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு எல்லாம் என்னவாம் களிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு நான் என்ன செய்கிறேன், ஆலோசனை சொல்லுகிறேன். நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டும். இப்ப நான் அந்த இடத்துல போன வாரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நீ குருடனாய் இருக்கிறாய் என்று இயேசு சொன்னாரே, அந்த குருடன் என்பதனுடைய கிரேக்க பதம் என்னத்தை குறிக்கிறது என்றால், இந்த கண்களே இல்லை. என்ன சொல்றது? ஐபால்ஸுக்கு கண்ணே இல்லை. சிம்சோன் பிடிச்ச உடனே அவங்க செய்த முதலாவது வேலை என்ன தெரியுமா? கண்ணையே பிடுங்கி வழியில் எடுத்துட்டான். கண் இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த லவோதிக்கிய சபையை பார்த்து என்ன சொல்றார் என்றால், உண்ட கண்ணே, உண்ட முகத்துல கண்ணே இல்லையே, கண் இல்லாட்டி எப்படி என்னால பார்க்க முடியும்? நோ ஐபால்ஸ். அந்த அளவுக்கு ஆவியில மந்தம், கண்ணே இல்லை. எவ்வளவு பயங்கரம். நான் இன்னொரு காரியம் போன வாரம் சொன்னேன். அங்கே ஒரு கலாசாலை இருந்தது, யூனிவர்சிட்டி. இந்த லவோதிக்கியா பட்டணத்தில் ஒரு பெரிய உலக பேர் பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு, சர்வ கலாசாலை. அதிலே அவர்கள் விசேஷமா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்திட பேர் தான் களிக்கம். களிக்கம் அது என்னண்டா, அக்காலங்களிலே மனிதர்களுக்கு கண்களோடு சம்பந்தப்பட்டதான ஒரு வியாதி வந்துச்சு. பலரிடத்துல இந்த கண்ணோட சம்பந்தப்பட்ட வியாதி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் டயபிட்டிஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த வியாதி. அந்நாட்களிலே கண்கள். அப்ப யாராகிலும் கண்களோட சம்பந்தப்பட்ட வியாதிகளோட இருந்தா, கண்ணு இருக்கு ஆனா பார்வை இல்லை. அதான் நீங்க பார்த்துமே என்று சொல்லப்பட்டதான ஒரு குருடன் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே என் மேலே இறங்கும் என்று கதறும் போது ஜனங்கள் அவனை அதட்டினார்கள் என்றிருக்கல்ல. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்களே, நீ ஒரு குருடன், இந்த கண்ணில் பிரச்சனை இருக்கு, கண்ணில் பிரச்சனை இருக்குண்டா உனக்குள்ள சாபம் இருக்கு, சத்தம் போடாம இரு. இந்த புனிதமான மனிதனை வாயால கூப்பிட இயலாது, அவர் வரமாட்டார், அவர் உனக்கு நன்மை செய்வார். ஆண்டவருடைய சாபம் உண்ட வாழ்க்கையில இருக்கு. அந்த நாட்கள் இந்த பெரிய பிரச்சனை இருந்துச்சு, இந்த வியாதி. இந்த லவோதிக்கியா பட்டணத்தில் இருந்த யூனிவர்சிட்டியில இப்பேற்பட்டதான கண்களை குணமாக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடித்தார்கள். மற்ற தேசங்களில் இருக்கிறவர்கள் இந்த லவோதிக்கியா ஆலய பட்டணத்துக்கு வந்து அவர்களின் கண்களுக்குரிய பரிகாரங்களை பெற்று சுகப்பட்டு போனார்கள். இப்ப ஆண்டவர் அந்த கன்செப்டை எடுக்கிறார். உனக்குள்ள கண்ணே இல்லை. என்ன இல்லை? என்ன கண் இல்லை? ஆவிக்குரிய கண்ணே இல்லாம போயிட்டு. ஆவிக்குரிய கண் இல்லாட்டி ஒரு தேவ பிள்ளையால எந்த சந்தர்ப்பத்திலையும் ஆவிக்குரியவைகளை பார்க்கவே முடியாது. அட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கண் இருக்கும் ஆனா ஆவியில கண் இல்லை. தரிசனங்களை தேவன் கொடுத்து நாங்கள் பார்க்கிறது இந்த கண்ணால இல்லை, ஆவிக்குரிய கண்ணால. ஆண்டவர் சொப்பனங்கள் வழியா பேசுவார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த சொப்பனங்களை எதால தெரியுமா நாங்க பார்க்கிறோம்? நாங்க மனக்கண்கள் என்று சொல்றோமே, அந்த ஆவிக்குரிய கண்கள். கண்ணே இல்லாட்டி
தேவன் சொப்பனம் கொடுத்தாலும் உன்னால் பார்க்க முடியாது. கண்ணே இல்லாட்டி தேவன் உனக்கு தரிசனம் கொடுத்தும் நீ பார்க்க முடியாது. இப்போ விளங்குதா? அந்த நாட்களிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே, இந்த சீயோன் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலே, நான் 81, 2, 3, 85, 86, 87 வருஷங்கள் வரைக்கும் இந்த ஊழியம் 72ஆம் ஆண்டு 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 1987, 8 அந்த வருஷங்கள் வரைக்கும் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிற நேரம் பாஸ்டருக்கு தேவன் தரிசனம் கொடுப்பார். ஆராதனை நேரத்தில் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். நான் பொய் சொல்லலை. இங்கே இருக்கிறாங்க பழைய ஆக்கள். தல்சாக்கா அலுமி நில்லுங்கக்கா, நான் சொல்கிற பொய்யாக்கா பாருங்களேன். நான் பொய் சொல்லலையா, கதை கயக்கல, கட்டு கதை கயக்கல உங்கள்கிட்ட. அன்று சபையில இருந்த தேவ பிள்ளைகள் தரிசனங்களை கண்டார்கள். தீர்க்க தரிசனங்களை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தீர்க்க தரிசனங்களை ஆலயத்திலே ஆராதனையிலே உரைத்தார்கள். சொப்பனங்கள் மூலமாய் தேவன் பேசினார். பரலோக பாடல்களை ஆண்டவர் கொடுத்தார். நான் உங்களுக்கு இன்றைக்கு கேட்கிறேன், நீங்க எப்ப கடைசி தர உங்களோட சபையில இதை போன்றதான ஆவிக்குரிய அனுபவத்தை நீங்க பெற்றீங்க? மத்தாக்களை சொல்ல வேணாம். சபைண்டா கட்டிடம் இல்லை, சபைண்டா பாஸ்டர் இல்லை, சபைண்டா நீ. எப்ப கர்த்தருடைய தரிசனத்தை நீ வாழ்க்கையில கடைசியா பெற்றுக்கொண்ட? பெரிய கதை கதைக்கிறிய நீ. எப்ப கடைசியா தேவன் உனக்கு சொப்பனம் கொடுத்தார்? எப்ப கடைசியா தேவனுடைய சத்தம் உனக்கு கேட்டது? எப்ப கடைசியா தேவனுடைய பரலோகத்தை பார்த்தா? அதெல்லாம் பார்க்கறது இல்லை, அதெல்லாம் வராது. பாம்பு வருது பாஸ்டர், பாம்பு. நாய் துரத்துது பாஸ்டர், நாய். பண்டி உரிமை கொண்டு வருது பாஸ்டர், ரத்தம் பாஸ்டர். ஐயா அம்மா, இதெல்லாம் காண்றவங்களுக்கு நான் சொல்றேன், இது ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் இல்லை, சொப்பனம் இல்லை, இது பேய் கொடுக்கிற சொப்பனம். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது இதுக்குத்தான். ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியம் முழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் கரிசனையற்றவர்களாய் இன்றைக்கு அநேகர் இருக்கிறீங்க. ஏண்டா தேவன் பேசுகிறார், ஆனால் உங்களுக்கு கேட்குது இல்லை. அதுதான் பிரச்சனை. தேவன் இந்த இடத்துல உலாவுகிறார், உங்களால் அதை பார்க்க முடியல. ஆமாம், அதுதான் உண்மை. ஏன் உங்களால் பார்க்க முடியல தெரியுமா? ஆவிக்குரிய மனுஷன்ல உங்களோட கண் இல்லை, அது இல்லாமலே போயிடுச்சு. குருடன் இல்லை, கண்ணே இல்லை. அதைத்தான் இயேசு சுவாமி சொன்னார். ஆகவே என்னட்ட வா, என்ற கடைக்கு வா, உண்ட கண்ணை புதுதா சிருஷ்டிக்கணும். என்னட்ட கலிக்கம் இருக்கு, என்னட்ட வா. உண்ட கண்ணில் நான் அந்த களிக்கட்டை போட்டு அந்த கண்ணை குணமாக்கி எடுப்போம், அதை திரும்பி பார்வை அடையட்டும். ஆமா, எத்தனை பேருக்கு இது விளங்குது? 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்களோ, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் எவர்களை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நேசிக்கிறவர்கள் எவர்களோ. அதனுடைய கிரேக்க பதம் என்ன தெரியுமா? இயேசு என்ன தெரியுமா உண்மையாக உரைத்தார்? நான் எவன் மேல உண்மையா 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 மிகவும் 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 அன்பு வச்சிருக்கிறேனோ, வந்தவன் போனவன ஆண்டவர் சிச்சிக்கிறல்ல.
ஆண்டவருடைய இருதயத்துக்கு அருகாமையில் இல்லாதவனை தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவனை சிட்சிக்கிறல்ல. இல்லை, எவன் மேல தேவன் மிகுந்த அன்பு வச்சிருக்கிறாரோ, whom I really 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 love, those whom I really really love, I chastise them. அதான் பைபிள் சொல்லு. இன்றைக்கு நமக்கு நெருக்கமாக எத்தனை பேர் வந்து போகிறாங்க. எல்லாரோடையும் கதைக்கிறது இல்லை, நான் எல்லாரையும் சிட்சிக்க மாட்டேன். ஆனால் ஒரு சிலரை சிட்சிப்பேன். ஆட்களுக்கு முன்னாலே வச்சு சிட்சிப்பேன், தனியாக வச்சு சிட்சிப்பேன். ஏன் தெரியுமா? தூரத்தில் இருக்கிறவங்களை விட்டுருவோம் போகிறதுக்கு, கண்டும் காணாமல் போயிடுவேன் நான். ஆனால் எவங்க எனக்கிட்ட இருக்கிறாங்களோ, எவருங்க மேலே நான் அன்பு வச்சிருக்கிறேனோ, எவர்களை நான் அதிகமாக நேசிக்கிறேனோ, எவர்களை என் இருதயத்துக்கு அருகாமையில் இருக்கிறார்களோ, எவங்க மேலே எனக்கு ஒரு கண்ணும் கருத்தும் இருக்கோ, அவர்களை விட்டு வைக்கவே மாட்டேன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, காதை பிடிச்சி நான் இழுத்துருவேன். எத்தனை தரம் இந்த அன்ட்ரூ என்கிட்ட அடி வாங்கி இருக்கிறான். எங்கே அன்ட்ரூ? அந்த இருக்கான். ஆராதனை நேரத்தில், அந்த நேரம் ஆராதனை நேரத்தில் பாக்கெட்டில் பேர்ஸும் இருக்கும், புத்தகம் இருக்குது, நான் கீழே இருப்பேன் ஓகனோட, அவர் அங்கே இருப்பேன். ஒரு முறை ஆராதனை நேரமே எல்லார்ட்டும் சொல்ல, எல்லாரும் கண்ணை மூடி நல்லா ஜெபி என்ற நேரம், எல்லாரும் கண்ணை மூடனே இங்கே பறக்கும். ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சு வந்து சொன்ன, எனக்கு இனி ஏலாம். அவர் நம்ம பேங்கில் வேலை செய்கிறேன். என்கிட்ட வந்து சொல்ல, இனிமேல் நான் லாகல் அடிக்க மாட்டேன், நான் சும்மா இருந்துட்டு போகிறேன். உடனே இழுத்து பிடிச்சி குஞ்சு ராசா செல்லம் தூக்கிட்டு, டேய் டேய் சரி அங்கிள், இன்றைக்கு இவ்வளவு அரைஞ்சதுனால இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற சந்ததிக்கு சும்மா முறைச்சி பார்த்தோன்னே நான் சேர்ச்சிக்கு வர மாட்டேன். அவர் என்ன பெரிய ஆளா? ஆண்டவர் இந்த வசனத்தில் அதை சொன்ன, நான் எல்லாரையும் சிச்சிக்கிறல்ல, எல்லாரையும் நான் கடிந்து கொள்வது கிடையாது. எவர்களை நான் மிகவும் மிகவும் மிகவுமா நேசிக்கிறேனோ. என்ன சொன்னார்? அவர்களை மட்டும்தான் நான் சிச்சிக்கிறேன். இப்போ நாங்கள் சிச்சிக்கிறோம் உடனே நாங்கள் நினைக்கிறது பொல்லால் அடிப்பார், காலை பிடிச்சி இழுப்பார். என்ன அவர் அந்த சிச்சை என்று சொல்றது என்னண்டா, இங்கே வா, அவர் கொஞ்சம் சாரமா சீனி போடாம நேரடியா பாயிண்டோட வச்சு, இதுதான் பிரச்சனை, இது இப்போ மாற்றப்படும், அதுதான் அந்த சிச்சை. நாங்கள் நினைக்கிறது ரோட்டால போகிற நேரம் மாடு வந்து இடித்தோடனே ஆண்டவர் சிச்சிக்கிறார். ஒரு வியாதி வந்து ஐசியூவில் நின்றா ஆண்டவர் சிச்சிக்கிறார். அப்படியெல்லாம் பேசுகிறோம். இது அறியாமையில் பேசுகிறீங்க. சிச்சைன்னு சொன்னால் அடிக்கிற, ஆண்டவர் அடிக்கிறது இல்லை. சிச்சை இந்த இடத்துல, இந்த சிச்சை வந்து இங்கே வா 1 to 1. என்ன இப்போ ஹைப்பட் பணம் காய்ச்சிட்டு இருக்கிற, இங்கே வா, என்ன பிரச்சனை உனக்கு, அடித்து பார்ப்போமா, முத்தவழிக்கு போமா. அது சொன்னால் ஸ்ட்ரைட் டாக். உட்காரு, முகத்தை பார்த்து, கண்களை பார்த்து, எனக்கு உன்னோட பிரச்சனை இருக்கு, இதுதான். சில நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள், கர்த்தர் பேசுகிற நேரம், செய்திகள் கொடுக்கப்படுகிற நேரம், நீங்கள் சில நேரம் எழும்பிட்டு போக யோசிக்கிறீங்க. சில நேரம் நீங்கள் உங்களுடைய செவிய மனதை அப்படியே அடைச்சி விட்றீங்க. நீ பேசுகிறத பேசு மனுஷா, என்ன கொஞ்ச நேரம் தானே, என்ன கொஞ்ச நேரம் தானே, உங்களோட பாட்டிலே போயிடுவீங்க. நீங்கள் எடுக்கிறதே இல்லை, செய்தியை மனசுக்கு எடுக்கிறது இல்லை. அவர் காலம் வரும், அவர் உங்களோட பேசுகிறதையே நிறுத்திடுவார். ஏன்னா நீ தூரம் போயிட்டா, தூரம் போனால் அவர் உன்னை இழுக்கவே மாட்டார். He will leave you. அடிபுட்டி பட்டு மூஞ்சி கீஞ்சியெல்லாம் உடைஞ்சி, அப்பா வராசா மருந்து போட்டு கட்டி
இப்போ கதைப்பா, தப்பவே இயலாது. கடைசியாக 20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இந்த இடத்துல நாங்கள் நினைக்கிற மாதிரி தட்டுறோன்னு சொன்னால் இந்த தட்டு இல்லை. இடிக்கிறார், கதவை போய் உதைக்கிறார், கதவை இடிக்கிறார். ஏய் திற, எங்க லவோதிக்கேயா சபையினுடைய கதவை இடித்து கொண்டு இருக்கிறார். தட்டிக்கல, இது இல்லையா, தட்டுறார். திற, நான் உள்ள வர போறேன், எனக்கு தனி ஆராதனை செய்றீங்க, என்ன வெளியில வச்சிட்டு கொண்டு நீங்க உள்ள வச்சு என்ன செய்றீங்க, என்ன உள்ள வர விடு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஆண்டவரை வெளியில வச்சு கொண்டு நீ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஏண்டா உனக்கு தெரியும், இயேசு உள்ள வந்தா நீ வாழ்ற வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகவே நீ என்ன செய்கிறாய், கொஞ்ச காலத்துக்கு அவரை நம்ம வெளியே வச்சு கொள்ளுவோம், நான் இஷ்டம் போல வாழுவோம். இப்படிதான் நீ சாங் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டில் இந்த ஸ்திரீ எங்கேயோ இருந்த ஒரு கருப்பி, தோட்டத்தில் வேலை செய்து அவள் கருப்பாயிட்டாள். அவளை இந்த மணவாளன் கண்டு, சோலமேத்தரி ஸ்திரீ, அவளை கூட்டி கொண்டு வந்து அவளுக்கு ஒரு மாளிகையை கட்டி, அவைக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி, அவைக்கு அழகான சுகந்த வாசனைகளை கொடுத்து, ஷாம்புவா எண்ணெயா எல்லாம் கொடுத்து, அவைக்கு நைட்டி கொடுத்து, அவைக்கு பெரிய ஒரு அரண்மனை கொடுத்து, நல்ல பெரிய ரூம் கொடுத்து, அவைக்கு பெரிய பெட் கொடுத்து. இப்போ ஒரு நாள் மணவாளன் வந்தார். இவ கதவை மூடிட்டு இருக்கிறா. நல்லா கேட்கணும், கதவை மூடிட்டு இருக்கிறா. மணவாளன் கதவை திறக்கிற லாக் பண்ணி இருக்கு உள்ளால. அப்ப அவர் கதவுக்கு அங்கால இருந்து சொல்றாரு, மகளே நான் தான் வந்திருக்கிறேன். இவளுக்கு கட்டில இருந்தவள் சொல்றாள், நீங்க வந்திருக்கிறது எனக்கு தெரியும், நான் இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கிறேன், முகத்துக்கெல்லாம் அது இதெல்லாம் பூசி இருக்கிறேன், என் காலெல்லாம் கழுவி வடிவ சுத்தமாக இருக்கு, கால் நெயிலுக்கெல்லாம் பாலிஷ் போட்டிருக்கு. நான் இப்ப இந்த கட்டில இருந்து இறங்கி வந்து கதவை திறந்தா இந்த கால் ஊத்தியா போயிடும். அடிய பைத்தியக்காரி கருப்பி, நீ எப்படி இருந்த, நீ உன் கால் நிகம் எல்லாம் கருப்பெல்லாம் இருந்துச்சு, நீ புழுதிக்குள்ளெல்லாம் வாழ்ந்து வளர்ந்த, நீ காட்டுக்குள்ளெல்லாம் இருந்த, உனக்கு என்ன சோப்பு இருந்ததா மூஞ்சியில போட்டு கழுவுறதுக்கு, எப்படி இருந்த நீ? உன்னை அவர் முன்னால் அன்பு வச்சு இவ்வளவா உன்னை பராமரிச்சு கொண்டு வஞ்சது பிற, இப்ப நீ உனக்கு ஹைப்பாட் வந்துட்டா, நீ என்ன பெரிய ஆள் என்று நீ நினைச்சியா? உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? இவ கண்டிஷன் போடுறா, எனக்கு இப்ப வரையல. திறந்து பார்த்தா இவள் திறக்கிற மாதிரி இல்லை. மணவாளன் போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் மனசு வருது, ஐயோ இவ்வளவு எல்லாம் நமக்கு செய்திருக்கிறார், அவரை விட்டுட்டு இப்ப கால் ஊத்தியா போனாலும் பரவாயில்ல திறந்தாள். டூ லேட் மை டியர், டூ லேட். அவள் பிடித்த உடனே மணவாளன் கையில இருந்து பெர்ஃப்யூம் மணக்குது, ஆனா மணவாளன் இல்லை, அவர் போயிட்டார். இப்ப இவைக்கு ஒரு ஆவேசம் வந்துட்டு, ஐயோ நான் மணவாளனை இழந்து விட்டேனே. சந்தைக்கு ராத்திரி வேளையில நடுச்சாமத்தில் ஓடி போற நேரம் அங்கே இருந்த வாட்சர்மார் பார்த்து இவள் ஒரு வேசை என்று சொல்லி அடிச்சு காயப்படுத்தி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இதான் அநேகருக்கு நடந்திருக்கு, இன்றைக்கு நடக்கையும் போகுது. அருமையானது பிள்ளைகளே, தேவன் உண்மையிலே மிகவும் அன்பாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கவனியுங்கள். இன்றைக்கு நாங்க நினைக்கிற மாதிரி கதறவுகள் தட்டல, உங்களோட வீட்டு கதவை வந்து அவர் தட்ட மாட்டார். அப்ப எதை தட்டுறார், எப்படி தட்டுறார்? இந்த கேள்விக்கு பதில் நான் இப்ப சொல்லித்தாரேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படின்னா எங்களோட வீட்டு வாசல் இல்லை, எங்களுடைய உள்ளான மனுஷனுடைய இருதயத்தின் வாசல். அங்கே வந்து நான் தட்டுகிறேன். இப்ப கேளு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், என் சத்தம்
ஆதாம் ஏவாள் தோட்டத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்தார்கள் என்று இருக்கு. சத்தம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் சத்தம். அவர் பேசுகிறவர். இன்றைக்கு ஆண்டவர் பொல்லால் உங்களோட கதவை அடிக்கிறதுல அவர் வார்த்தையினால பேசுகிறார். அவர் பேசுகிற சத்தம் மெல்லிய சத்தம், ஆனால் மிகவும் லவுடான சத்தம். தேவன் பேசும்போது, மனிதன் பேசும்போது, மனுஷண்ட பேச்சை கேட்க இயலாம நீங்க கட்டாருக்கு ஓடலாம், அமெரிக்காவுக்கு ஓடலாம், கனடாக்கும் ஓடலாம். இன்றைக்கு அப்படி தான் கணக்கு பேர். பொஞ்சாதிர கதையை கேட்க இயலாண்டு போட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறீங்க, ஓடுங்க. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்றேன், தேவன் பேசுகிற சத்தம் அது உனக்கு மட்டும்தான் கேட்கும். ஓடி பாப்பமா, இந்த உலகத்தின் எந்த கடையாந்தரத்துக்கு நீ ஓடி போய் ஒழிக்க நினைத்தாலும் அவருடைய சத்தத்தில் இருந்து ஒரு நாளும், ஒரு நிமிஷமும், ஒரு இமைப்பொழுதும் நீ தப்பிக்க முடியாது. உறங்கும் போது அந்த சத்தம் கேட்கும், நடக்கும் போதும் அந்த சத்தம் கேட்கும், குளிக்கும் போதும் அந்த சத்தம் கேட்கும், நீ வேலை செய்யும் போதும் சத்தம் கேட்கும். கடைசியா ஒரு நாள் வரும், அந்த சத்தத்தை நீ கேட்காதபடிக்கு இருக்கும் போது உனக்கு பைத்தியம் பிடிக்கும். அதுதான் உனக்கு நடக்கும். அதுதான் அவருடைய சத்தம். மெல்லிய சத்தம்தான், ஆனா விட்டு விலக முடியாத சத்தமாய் அது இருக்கும். இன்று லவோதிக்கிய சபையோடு கர்த்தர் பேசினது போல இன்றும் அவர் உன்னோடு பேசுகிறார். இன்றைக்கு அவர் சொன்னார், அடுத்த வசனம் 20ஆம் வசனம் 2ஆம் பகுதி, என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனாய். இன்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப். எப்பொழுது எங்களை வாழ்க்கையை, இருதயத்தை ஏசப்பாக்கு திறக்கிறோமோ உடனே எவ்வளவு எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா அண்ட் நீ அவரிடத்துல உண்மையா திரும்பி வா, உடனே முன்னே இருந்த உறவை அவர் சீர்படுத்துவார். ஆமென் சொல்லலாமே. கடைசியாக 22ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த வாழ்க்கையில் ஜெயம் கொள்ளணும், பிசாசு விடமாட்டான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி செய்வேன். நான் கேளுங்க, லவோதிக்கியா சபையிலே எப்படி இயேசு வெளியில இருந்தாரோ, இயேசுவை வெளியில வச்சு கொண்டு வாழ்றவன் ஒரு நாளும் பரலோகம் போகவே முடியாது. நான் திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவை வாழ்க்கையில இருந்து வெளியே வைத்துக்கொண்டு கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்கிறாயோ, நீ ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது. ஸோ எங்களை நாங்களே வஞ்சிக்க வேண்டாம், எங்களை நாங்களே வஞ்சிக்க வேண்டாம். நான் திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவை, இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியில் வச்சுக்கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று நான் என்ன சொல்லிக்கொள்ளலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இயேசு அந்த வாழ்க்கையில் இல்லைண்டா, எனக்குள்ள இல்லைண்டா, அவர் எனக்கு வெளியில், அவர் உள்ள வர நான் இடம் கொடுக்காம இருக்கிறேன் என்றால் நான் பரலோகம் போவதில்லை. முடியாது, முடியாது. 22ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் சீயோனுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் ரோஷானுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா காது இல்லையா? காது இல்லையா? இல்லை, இருக்கு. என்ன ப்ராப்ளம்? குருட்டுத்தன்மை வந்தால் ஆண்டவர் பேசுறது கேட்காது, உணர்வு இல்லை. எத்தனை பேருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? கம்யூனியன் ஆயத்தப்படுத்துங்க. நான் இப்போ
இந்த ஆராதனைகள் எல்லாம் வித்தியாசமாக போகுது, என்ன மன்னிச்சிருங்க. இங்கே நான் ஆராதனை சும்மா நடத்துறதுக்கு நான் வரலை. நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். அந்த பிரயாணத்தில் நாங்கள் எல்லாரும் உண்டா ட்ராவல் பண்ண வேண்டுமென்று, பிரயாணம் பண்ண வேண்டுமென்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் நேற்று உபவாச ஜபத்துக்கு வந்தாக்கள் கையை உயர்த்துங்க. சரி, நான் நேற்று உங்கள் மத்தியில் பேசின செய்தி மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. சாத்தான் உண்டு பண்ணும் கொண்டு வரும் இருளிலே நின்று நான் எப்படி விடுதலை பெறுவது என்பதை குறித்து நான் பேசினேன். எத்தனை பேருக்கு அது நல்லா விளங்கிட்டு? உங்களுக்கு தெரியும், நான் சொன்னது போல பிசாசு இந்த லவோதிக்கேய சபையிலே அவர்களை குருடாக்கினது பிசாசு. குருடு என்று சொன்னால் உணர்வற்ற தன்மை. பேசுறது யார் எவ்வளவு பேசினாலும் கேட்காது, எவ்வளவு முன்னால் ஆண்டவர் அசைவாடினாலும் தெரியாது. எப்படி தான் தேவன் உணர்வடைய பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க உணர்வடைஞ்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படியே மரக்கட்டை போலே இருப்பீங்க. ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. இதுக்கு காரணம் என்ன? இருள். என்ன இந்த இருள்? பிசாசு கொண்டு வருகிற இருள். அப்போ இது அவிசுவாசிகளை பற்றி பேசுறீங்களா? இல்லை, விசுவாசிகளை குறித்து நான் பேசுகிறேன். சிலருடைய வாழ்க்கையிலே பிசாசு இருளை கொண்டு வந்தான். ஆனால் அந்த இருள் வந்தும் கூட கொஞ்ச காலம் அவர்கள் சமாளிச்சாங்க. சமாளிக்க முடியாமல் போன நேரத்தில் ஓடி வந்தாங்க, ஜெபிச்சோம், இந்த ஆவி போச்சுது, இருள் போய்ச்சுது, தெளிந்த புத்தி வந்தது. இப்போ இவங்க விடுதலை ஆயிட்டாங்க. அல்லேலூயாண்டு வீட்டை போயிட்டாங்க. வீட்டை போயிட்டு இப்போ ஜெபம் இல்லை, இன்னும் திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயாச்சு. இப்போ அதே ஆவி தனியாக வரல, 7 ஆவியை கூட்டிட்டு இப்போ எல்லாமே 8 ஆவி. இப்போ முன்னே இருந்த நிலைமையும் பார்க்க இப்போ நிலைமை மோசம். இவர்களுடைய வாழ்க்கை ஆத்துமாவை பிசாசு இருளால் மூடிட்டான். இப்ப எல்லா இடத்தையும் கொண்டு போய் பார்க்கிறாங்க, எதுலையுமே விடுதலை வருதில்லை. கடைசியா இனி போக வழி இல்லை, இனி வெட்கத்தையும் விட்டு ஆலயத்துக்கு கொண்டு வருது. இனி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொஞ்சம் போராட வேண்டி இருந்து, முன்னே அப்படி இருக்கல, இப்போ போராட வேண்டி இருக்கு. அந்த 7 ஆவியும் போயிட்டு விடுதலை கிடைச்சிட்டு ஆலோசனை சொல்கிறோம். ஆராதனைக்கு வாங்க, ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க, வேதம் படியுங்க, ஆவியானவருடைய நிரம்புங்க, எல்லாம் சொல்கிறோம். ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர். ஒரு கிழமை தான் அந்த வாழ்க்கை. திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயாச்சு. துரத்தின ஆவி சுத்தி தெரியுது, திரும்ப வந்து எட்டி பார்க்குது. விடுதலையாக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, ஆவிக்குரிய பிரசன்னம் இல்லை, தேவனுடைய வெளிச்சம் இல்லை, எதுவும் இல்லை. அடிச்சாம் பிரைஸ் என்று சொல்லி ஒன்று வந்தது 7 கொண்டு வந்துச்சு. இப்போ எல்லாமா 8 கொண்டு போய் 7 8 56 கொண்டு வருது, 8 8 64 ஆவிகளை கொண்டு வருது. இப்ப இன்னும் மோசமாயிட்டு, மனநலவாதியா மாறிட்டாங்க, கண்ட்ரோல் இல்லாதவங்களா மாறிட்டாங்க, எல்லா இடத்தையும் கொண்டு திரியிறாங்க. முடியாம கடைசியில் இங்க கொண்டு வராங்க. சரி, இப்பயும் திரும்ப ஜெபிக்கிறோம். ஒருக்கா ஜெபிச்சு சரி வருதில்லை, 2 நாள் ஜெபித்து காணாது, 1 வாரம் 1 மாதம் தொடர்ந்து போராடி ஜெபித்து டெலிவர் ஆக்கி விட்டாச்சு. திரும்ப அதே ஆலோசனை தான் கொடுக்கப்படுது. இன்றும் திரும்பவும் பின்மாற்றம். இப்போ இந்த ஆவிகள் திரும்ப வருது. இப்போ சொல்கிறத நல்லா கேட்கணும், இது விளையாட்டு இல்லை.
என்ன நடக்கும்? இப்போ இந்த ஆவிகள் வந்துட்டில்ல, இந்த முறை திரும்பவும் அவர்கள் ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளவு ஜெபித்தாலும் இந்த அடிதான், இந்த அடிதான், இந்த அடிதான். பிற சேர்ச்சில் இருந்தால் நல்லா இருக்குது, வீட்டை போனால் அதே பிரச்சனை. எவ்வளவு ஜெபித்தாலும், எத்தனை ஊழியர்கள் ஜெபித்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் விடுதலை இல்லை. இப்போ சர்ச்சுக்கு வரலாம், ஆனால் விடுதலை இல்லை. ஏன்? மெதுவாக இருள் வரக்குள்ளே விடுதலையாகி விடுதலையில் வாழணுமே, விட்டுட்டீங்க. ரெண்டாம் தரம் ஆவி வரக்குள்ள அவன் இருள் அதிகம். துரத்திரை மூன்றாம் தரம் வரும்போது என்ன அதிகமான இருள். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் விட முடியாத சில காரியங்கள் உண்டு. இது இருள் அன்று காம், இது இருள். சிம்சோன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்ததை கூட அவனுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறது. வல்லமை போல எழும்பினான், வல்லமை போனது, அபிஷேகம் போனது கூட தெரியல. அந்த அளவுக்கு இருள் வந்துட்டு வாழ்க்கையில். பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், ஏய் இன்றைக்கு ராத்திரி நீ என்ன 3 தடவை மறுதலிப்பா. அவனால் அதை புரிஞ்சு கொள்ள முடியலை. என்ன பெரிய பேரம் பேசி நான் கதைச்சான், சேலஞ்ச் பண்ணான் இயேசுவை. இயேசு சொன்ன மாதிரி அன்றைக்கு ராத்திரி சேவல் கூவுறது முன்ன 3 தடவை மறுதலிச்சான். ஏன் ஏன் கீழ்ப்படியல்ல? ஏன் இயேசுவோட உதவி கேட்கலன்னா அவன் பிளைண்ட். இயேசுவோட கூட இருந்த ஒரு சீஷன் யூதாஸ் காரியத் எவ்வளவு செய்தியை கேட்டான். ஊழியமே இயேசு கொடுத்தார். ஆனால் கடைசி நிமிஷம் வந்துட்டு ராப்போஜன பந்தியில் சேர்றதுக்கு முதல் எல்லாரும் சீஷர காலையும் கழுவுகிறார். யூதாஸ்ட காலை தான் முதலாவது கழுவினார். அப்பயாவது யூதாஸ் நினைச்சிருக்கோம் இல்ல, இந்த ஆள்கிட்ட அன்பை போல, இந்த ஆள்கிட்ட இருக்கிற தாழ்மையை போல நான் யார்ட்டையும் கண்டதில்லை, இந்த ஆளை போய் நான் மறுதளிச்சு காட்டி கொடுக்கலாமா? அவனுக்கு அந்த யோசனையே வரல. பிளைண்ட், இருள். சாப்பிட்றாங்க, சாப்பாட்டு மேசிலேருந்து 2வது குண்டை தூக்கி இயேசு போடுறார். உங்களில் ஒருவன் இன்றைக்கு என்ன காட்டி கொடுக்க போறான். அப்பயாவது இல்ல, இருள். பேசுறார், பக்கத்துல இருந்து பேசுறார், எல்லாருக்கும் கேட்குது, இவனுக்கு கேட்குது இல்ல, இருள். கடைசியா சொல்றார் எல்லாருக்கும் முன்னால வச்சு, யூதாஸ் இப்ப டைரக்டா வந்துட்டார். நீங்க சொல்ல இல்லாத, ஏன் எனக்கு தனியை கூப்பிட்டு கதைக்கலாண்டு. இயேசு சீஷர்ல கூப்பிட்டு நேரா பேசினார். ஏ யூதாஸ், செய்யறத போய் சீக்கிரமா செய். போயிட்டான். அப்பனாலும் நீ மனம் திரும்புற இல்லையா? அதுக்கு முதல் சொல்றா என்னண்டு, என்ன காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, நீ நரகத்துக்குத்தான் போவா, உனக்கு எந்த சான்ஸுமே கிடையாது, பரலோகம் வரவே முடியாது சொல்றார். விளங்கிக் கொள்ள முடியல. இருள், இருள். அருமையான தேவ பிள்ளைகளே, மூன்று காரியங்கள் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். நேற்று உபவாச ஜெபத்துக்கு வந்தவர்கள் உங்கள் கருத்துக்கு. முதலாவது, இந்த இருளை மேற்கொள்றதுண்டா நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது, அறிந்திருக்க வேண்டிய முதலாவது சத்தியம், அதை நீங்கள் ஒரே அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அது என்னவென்றால், முதலாவது, நான் கிறிஸ்துவுடனே கூட ஒன்றாய் இருக்கிறேன், இல்லாட்டி என்னது இசைந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஒப்பனை காட்டினேன். அந்த காலத்தில் இருந்த கலாச்சாரம், 2 பேர் உடன்படிக்கை பண்ணுற நேரம் ஒரு சாரார் கொஞ்சம் உப்பு கொண்டு வருவாங்க, மற்ற சாரார் அவங்க இன்னொரு ஜாரில் உப்பு கொண்டு வருவாங்க. இவங்க உடன்படிக்கை பண்ணினது பிறகு இருவரும் இன்னொரு ஜாருக்குள்ள உப்பை ஊற்றுவார்கள்.
அதை கலக்குவார்கள். இப்போ 2 உப்பும் ஒன்றா கலந்துட்டு அதன் பின்பதாக 2 சாராரும் ஒரு பிஞ்செடுத்து வாயிலே போடுவார்கள். உடன்படிக்கைக்கு அடையாளம். அந்த உப்பு ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டு இனி அதை பிரிக்கவே முடியாது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நாங்கள் அவரோட சேர்ந்துட்டோம். எங்களை இசைவாக்கிட்டார், ஒன்றாயிட்டோம், பிரிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த அறிவு ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு நீங்காதவதாக இருக்கணும். 2வது, அவர் நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே கொண்டு போய் வச்சிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னண்டா, ஆவிகள் பல லெவல்ல இருக்கு. அந்த லெவல் எல்லாத்துக்கும் பார்க்க இந்த பிசாசுகளின் தரம் உண்டு. எல்லா தரத்துக்கும் மேலாக உன்னதம். அங்க உன்னை கொண்டு போய் உட்கார பண்ணிக்கிற அவருக்கு பக்கத்தில் உன் நிலையை ஒரு நாள் நீ மறக்க கூடாது. அந்த நிலையில இருந்து அந்த இருளோட போராட வேண்டும். 3வது, இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதி உன்னத நாமம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உள்ள பாதாளத்திலும் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். எந்த நாமமும் அடிபணிகிற நாமம் எந்த நாமம்? இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியணும். சும்மா ஸ்கேவாவின் புத்திரர் போல இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இது வேலை செய்யாது. இயேசுவின் நாமம் இயேசு அது வேலை செய்யாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இன்றைக்கு 4வது சத்தியம் எண்ணாகமம் 35:28. பரிசுத்த நற்கருணையோடு சேர்ந்தது தான் இது. இந்த நற்கருணையோட இருக்கிறாக்க கொஞ்சம் பின்னுக்கு வாங்க, முன்னுக்கு அப்போ இடம் இருக்கும். ரைட். இது பரிசுத்த நற்கருணையோடு இணைந்தது. அதுக்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்த போது சொன்னார் ஒரு கட்டளை. ஒவ்வொரு 10 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. சொன்னார் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அடைக்கல பட்டணம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அடைக்கல பட்டணம் எல்லாம் சொல்லுங்க, என்னது அடைக்கல பட்டணம்? அது எதற்கென்று சொன்னால், யாராகிலும் தவறுதலாக ஒருவனை கொலை செய்திருந்தால், தவறுதலாக ஒருவனுக்கு தீமை செய்திருந்தால், இல்லாடி வேணுமென்று தான் கொலை செஞ்சுட்டான்னு சொல்லுவோமே, அவன் எப்படியாகிலும் என்றா அந்த சட்டம் என்னண்டா, பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண். ஒருவனை கொலை செய்தா உடனே அவன் கொலை செய்யப்படணும். ஒருவன் இன்னொருவன் கையை முறிச்சா அந்த இடத்துல கையை முறிக்கணும். ஏதோ தவறுதலா நடந்துட்டு இல்லாட்டி வேணுண்ட இன்னும் நடந்துட்டு கோபத்தில் ஆத்திரப்பட்டு அவன் என்ன செய்வான்டா, இப்படிப்பட்டவர்கள் ஓடி பிரயாணப்பட்டு ஓடி இப்படிப்பட்டதான அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் சேர்ந்து, அந்த அடைக்கல பட்டணத்திலே ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒரு பிரதான ஆசாரியன் இருப்பான். அந்த பிரதான ஆசாரியன் இடத்துல போய் தன் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி, நான் இந்த குற்றம் புரிந்தேன், நான் என் குற்றத்தை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை காப்பாத்துங்க என்று சொன்னா, அவன் எவர்களுக்கு தீமை செய்து அவர்களை கொலை செய்ய நினைக்கிறாங்களோ அவன் இவனை துரத்தி வந்திருக்கலாம். அடைக்கல பட்டணம் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணத்தின் எல்லைக்குள்ள அவன் வந்துட்டானா, அவங்க உள்ள வரையில கை வைக்க இயலாது, தொட்ட இயலாது, தப்பிடுவான். ஆனா எவ்வளவு காலம் அப்பண்ட அவன் அங்கே இருக்கிறது? ஒரு கண்டிஷன் இருக்கு. சொன்னா இப்ப அங்க அடைக்கல பட்டணத்துக்கு வந்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் சில நேரம் 30 வருஷம், தம்பி நீ இந்த அடைக்கல பட்டணத்திலிருந்து வெளியே போனீண்டா அவர்கள் உன்னை கொலை செய்யலாம், உன்னோட வாழ்க்கை இல்லாம போயிடலாம். அப்படியானால் நான் எவ்வளவு காலம் நான் இந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னார்,
நல்ல கேளுங்க, இதுதான். நீ அந்த பிரதான ஆசாரியன்ட்ட போயிட்டு உண்ட குற்றங்களை சொன்னியில்ல? ஆமா. அந்த பிரதான ஆசாரியன் சாகும் வரைக்கும், அந்த பிரதான ஆசாரியன் சாகும் வரைக்கும் நீ அந்த அடைக்கல பட்டணத்தில் இருந்து வெளியே போனா யாரும் உன்னை கொள்ளலாம், உன்னை தாக்கலாம், நீ செய்த தவறுக்குரிய தண்டனையை பெறலாம். எப்போ இந்த பிரதான ஆசாரியன் மரித்து போனானோ அப்போ நீ வெளியே போவதற்கு உனக்கு சுதந்திரம் உண்டு. வாசிக்கிறேன். கொலை எண்ணாகமம் 35:28 குறிச்சு வைங்க. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு, பார்த்தீங்களா, பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். ஓகேயா? அப்பதான் அவனுக்கு ரிலீஸ். அப்ப அந்த பிரதான ஆசாரியன் சாகணும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். பாவம் பிசாசனுடைய இருளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது. இப்ப அந்த இருள் படிப்படியா பெருகி மனிதனுடைய ஆத்துமாவை ஆக்கிரமித்து விட்டது. கட்டுப்படுத்த முடியாத கோபம், கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள், கட்டுப்படுத்த முடியாத சில பழக்க வழக்கங்கள், கட்டுப்படுத்த முடியாத சில ஆட்களுக்கு வார்த்தையை கட்டுப்படுத்த தெரியாது, சண்டை கட்டுப்படுத்த தெரியாது, எப்ப பார்த்தாலும் சண்டை. சிலருக்கு ஜெபிக்க வராது, சிலருக்கு ஆராதிக்க வராது, சிலருக்கு எல்லாம் வாசிப்பாங்க, விழிச்சிருப்பாங்க, பைபிள் மட்டும் வாசிக்கல, நித்திர தூங்கி தூங்கி விடுவாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் இதுக்கு காரணம் இருள். பலரை இந்த இருள், விசுவாசிகள் பலரை இந்த இருள் சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றது. இன்றைக்கு அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறீங்க. சிலருக்கு அருவருப்பான சொப்பனங்கள். நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? அருவருப்பான சொப்பனங்கள். சொப்பனத்துல நீங்க நடந்து போறீங்க, எல்லா இடத்தையும் பாம்பு, செத்த பிணங்கள், செத்த மீன்கள், அழுகின சுரி நிறைந்த இடங்கள். சிலருடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் மிருகங்கள் அவர்களை துரத்துகிறது. சிலருடைய வாழ்க்கையில சொப்பனங்கள்ல பயங்கரமான மிருகங்கள் வந்து நிக்குது. ஹலோ, இதெல்லாம் சும்மா இல்லை, இவைகள் ஆவிக்குரியவைகள். இவைகள் தான் நான் பேசுறேன். இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற இருள். நீங்க ஜெபிச்சு பார்த்துருக்கிறீங்க, உபவாசம் பண்ணி பார்த்துருக்கிறீங்க. நான் சொல்றதை கேட்கணும். நீங்க ஜெபிச்சு பார்த்துருக்கிறீங்க, நீங்க உபவாசம் பண்ணி பார்த்துருக்கீங்க. எனக்கு ஆவியானவர் இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்த, செத்து போனவர்களுடைய முகங்கள், செத்து போனவர்களுடைய முகங்கள் உங்களுக்கு முன்னால வருது சொப்பனத்துல. சில விதமான மனம். போன புதன்கிழமை ஒரு கடைசியா ஜெபிச்ச சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிற நேரம், அவைக்குள்ளே இந்த அலக்களித்த ஆவி அவளை விட்டு நீங்க, எனக்கு மருந்து மனம் வந்துச்சு. அந்த சிஸ்டர், பரவாயில்ல தானே நான் சொன்னேன், அந்த சிஸ்டர் கையை உயர்த்தி காட்டுங்கம்மா, எங்க அந்த இருக்கிறீங்க சிஸ்டர்? நான் உங்களோட இதை நான் இவங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்றேன்னா, குறை சொல்லல, கையை கீழே போட. அந்த சிஸ்டர் தான் ஜெபிச்சோன்னு இந்த ஆவி அவைய அலக்கழிஞ்சு போன உடனே இந்த குளுசைகள் அப்படி இருந்தா எப்படி மணக்கும்? அந்த குளுச மனம் வந்தது. அப்ப நான் சொல்ற குளுச மனம் வருது, மருந்து மனம். உடனே எனக்கு பக்கத்தில் இருந்த ஜெயக்கொடி சொன்னா எனக்கும் விளங்குது. வேற யார் இருந்த பக்கத்தில்? என்ன 2 சிஸ்டர்ஸ். அவங்க சொன்னா எனக்கு மணக்குது. இதுதான் பிசாசினுடைய வாசனை. சாராய மனம், மூத்திர மனம். நான் இதை பச்சை பச்சையா சொல்லணும்.
ஒருவேளை நாகரீகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் நிஜம். இது விளையாட்டு கிடையாது. மூடி மூடி மறைச்சது போதும். மூத்திர மனம், சிகரெட் மனம், சுருட்டு மனம். இன்னொரு காரியம் நான் சொல்லி போட்டு நாம் அடுத்த பகுதிக்கு போறேன். சிலரோட, சில ஸ்திரீகளோட, சில புருஷரோட எனக்கு தெரியும், நம்முடைய சபையில் இருந்தவங்களும் ராத்திரி வேளை என்றும் இல்லை, பகல் வேளை என்றும் இல்லை, இந்த ஆவிகள் ஒரு மனுஷனாக வந்து அவர்களோட உடல் உறவு கொள்ளும். உபவாசம் பண்ணி ஜெபிச்சா போவதில்லை, இரவிரவா பைபிள் வாசிச்சா போவதில்லை. ஒருவேளை நீங்க ஒரு சிலர் இதை தனிய போராடி கொண்டு இருக்கிறீங்க, இந்த பிரச்சனையை யாருக்குன்னு சொல்ல இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. சில பழக்க வழக்கங்கள் உங்களால விட்டு விலக முடியதில்லை. ஏதோ ஒரு சக்தி, இதுதான் காரணம். இருள், பிசாசின் இருள் உன்னை இவற்றை செய்ய வைத்து உன்னை சிறைப்படுத்தி இருக்கு. கேளுங்க, எப்படி விடுதலை பெறுறது? ஒரே ஒரு வழிதான். நீ அடைக்கல பட்டணத்துக்குள்ள தான் இருக்கிறாய். இது ஒரு அடைக்கல பட்டணம். ஆனா பரிபூர்ண விடுதலை வேணுமானால் ஒரே ஒரு வழி இருக்கு. பிரதான ஆசாரியன் சாக வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், என்ன செய்யணும்? திரும்ப சொல்லுங்க, என்ன செய்யணும்? பிரதான ஆசாரியன் சாகணும். யார் தெரியுமா இந்த பிரதான ஆசாரியன்? நமக்காய் மரித்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம். எபிரேய நிருபத்தை நீங்க வாசிச்சா தெளிவாக அதை நமக்கு சொல்லுகிறது. ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். எபிரேயர் 4:14. நான் இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறது சில ஆழமான சத்தியங்கள், ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு எனும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் எங்களுக்காக மரித்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. அவருடைய நினைவாகத்தான் இந்த ராப்போஜனத்திலே நாங்கள் பானம் பண்ண நாங்கள் வந்திருக்கிறோம். உபவாசம், நேற்றைய தினத்தில் உபவாச ஜெபத்துக்கு வந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நிலுங்க. கமான், நேரம் போகுது, அப்படியே முன்னுக்கு வாங்க. வராதவங்க நீங்க, உங்களோட வாழ்க்கையில இயேசு வெளியில இருக்கிறார், வாசலுக்கு வெளியில இருக்கிறார். அதுதான் இன்றைய செய்தி. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது என் இரத்தத்தினாலே, கல்வாரி சிலுவையிலே சிந்தின என்னுடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிற புதிய நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை. ரெண்டு உப்பும் சேர்ந்துட்டு பாருங்க, நீ பிரிக்கல. புதிய உடன்படிக்கை. நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நான் சொல்றத நல்லா கேளுங்க. வளமையா நீங்க எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த ராப்போஜனத்தில் இது ஒரு விளையாட்டு கிடையாது, இதுல வல்லமை இருக்கு. நேற்று உங்களுக்கு தெரியும் 3 காரியங்கள், சத்தியங்கள். ஒன்று, நான் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறேன், என்னை அவரை பிரிக்க இயலாது. 2வது, அவரோட உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆவியில அவ்வளவு உயரத்தில் இருக்கிறேன். 3வது, அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற
அதிகாரம். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவின் நாமத்தில் என்ன சொன்னாலும் நடக்கும். சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்தில் என்ன சொன்னாலும் நடக்கும். 4வது, அடைக்கல பட்டணத்தில் ஆசாரியன் மரிக்கணும். உங்களோட ஆசாரியன் மறிச்சிட்டானா? உங்களோட பிரதான ஆசாரியன் மறிச்சிட்டாரா? ஆமா. இப்ப பிசாசு நடுங்கும். இப்ப பிசாசு நடுங்கும். நான் இப்ப முன்னுக்கு வந்திருக்கிறாக்கள்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். இப்ப நான் முன்னே சொன்ன காரியங்களோட நீங்க போராடி கொண்டு இருந்தா, இல்லை நான் சொல்லாத காரியங்களுக்காக போராடி கொண்டு இருந்தா, உங்களுக்குள்ள இருள் இருந்தா, பிசாசு சிலருடைய வாழ்க்கையில வியாதி திருப்பி திருப்பி கொண்டு வருவான். அட்டாக், நித்திரை இல்லாம ஆக்குவான். என்னன்னாலும் பரவாயில்ல, உங்களோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க இண்டையில இருந்து இன்றைக்கு இப்போ மத்தியானம் முடியுமான இரவு சாப்பாடு இருக்குல்ல, எல்லாரும் என்ன பாருங்க, இரவு சாப்பாடு இருக்குல்ல, இரவு சாப்பாட்டில் குந்துறீங்களா? ரொட்டியா பானா என்னவோ, பானை எடுங்க, சோறு ஒரு பிடி எடுங்க. ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தீர், உம்முடைய சரத்தை எனக்காக பித்தீர், உம்முடைய இரத்தம் என் பாவங்களை கழுவுகிறது, உம்முடைய கிழிக்கப்பட்ட சரீரம் எனக்கு சுகம் கொடுக்கிறது, நான் உம்மோடு இசைந்திருக்கிறேன், நான் உம்மோடு உயர்ந்த ஸ்தானத்திலே நிற்கிறேன், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது, என் பிரதான ஆசாரியனாகிய நீர் எனக்காக மரித்தீர், இப்போ எனக்கு விடுதலை உண்டு. ஆமென். சொல்றீங்களா? இந்த 4 காரியம் முதலாவது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. முன்னுக்கு வந்திருக்கிறார்கள், சபையில் விருப்பம் வேண்டா நீங்களும் சேர்ந்து சொல்லலாம். சொல்லுங்க, நான் இயேசுவோடு இசைந்திருக்கிறேன். 2வது, நான் இயேசுவோடு உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கிறேன். 3வது, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் அதிகாரம் எனக்கு இருக்கு. 4வது, என் பிரதான ஆசாரியனாகிய இயேசு நீர் மரித்து போனதினால், என் பிரதான ஆசாரியனாகிய இயேசு நீர் மரித்து போனதினால் என் வாழ்க்கையில இன்றையோட விடுதலை இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, பிசாசே, என்னுடைய வாழ்க்கையில, என் ஆத்துமாவில் நீ உண்டு பண்ணி இருக்கிற எல்லா விதமான இருளும் நான் இந்த பரிசுத்த நற்கருணையில் நாம் பங்கு பெறும்போது உன் வல்லமை உடைந்து போகிறது, உன் கிரியைகள் அழிந்து போகிறது, உன் இருள் என்னை விட்டு நீங்கி போகிறது, உன் சிறை இருப்பிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். இப்ப பருகுங்க. இரவைக்கு சாப்பிட்ற நேரம் தண்ணி எடுங்க, பானோ பிஸ்கட்டோ சாப்பாடு என்ன நீங்கள் எடுங்க, நீங்கள் ஸ்டார்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபை இரவைக்கும் இதே போல் செய்யுங்க. அடுத்த நாள் காலையில் இந்த நுகம் முறியும் வரைக்கும் விசுவாசத்தோட 3 வேளை நீங்கள் பரிசுத்த நற்கருணை உடைங்க. வீட்டில் உங்களுக்கு அதிகாரம் உண்டு, உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களுக்கு இது சொல்ல தெரியாட்டி வேதத்திலே இருக்கிற பகுதியை நான் காட்டுறேன். 1 கொரிந்தியர் 11:23, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருந்து முடியும் வரைக்கும் நீங்க வாசிங்க விசுவாசத்தோட. இந்த 4 காரியங்களை குறிச்சு வைங்க, எழுதி வைங்க, அறிக்கை செய்யுங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை, உங்களுடைய ஆவியில என்ன பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை, என்ன அந்த நுகம் முறியணும்டா நீங்க அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்திலே நான் இந்த சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியோ பிளேன் டீயோ டீயோ ட்ரிங்கோ எடுங்க. அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 தரம் செய்யுங்க. இங்கே வந்து சாட்சி சொல்லுங்க.
கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இங்கே வந்து சாட்சி சொல்லுங்க. இந்த காரியம் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் முடிய நான் முன்னே சொன்னது போல எவர்களுக்குள்ள பிசாசு அட்டாக் இருக்கோ, இருள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கும், சிறப்படுத்தி இருக்கும், அப்படிப்பட்டவர்கள் எழும்பிட்டு வரலாம். இப்பவே நீங்க எழும்பிட்டு வர தொடங்கலாம். உங்களுக்கு வியாதி ஏதோ போகுதே இல்லையா, கட்டுப்படுத்த முடியாத கோபமா, கெட்ட கெட்ட கனவுகளா, மனதில் ஸ்ட்ரெஸ், ஒரு அழுத்தம், பாரம் அதுகள் இருக்கா? ஒரு இந்தோனமோக்கோ சும்மா எழும்பிட்டு வரக்கூடாது. லித்தரபா கசகதா பத்தை பலியா ரகந்தோனமோக்கோ ஷெகரேந்தனா லெபரபா கத்திகோ ஷெஹரேலேந்தோனமோ ஷெலெலெபெரியா தலகரந்தா. ஜெபிங்க. நற்கருணை பெற வந்திருக்கிற நீங்க கொஞ்ச நேரம் ஜெபிங்க, அந்நிய பாஷையில் ஜெபிங்க. லுபரபா துணமெரி கலபல சந்தனமா ரகந்தனமா குறியலபா ரிபலோ குலபலா கலபா ரியா தலகலபா. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல்வர் தெய்வமில்லை, உம்மை போல்வர் தெய்வமில்லை, உம்மை போல்வர் தெய்வமில்லை, உம்மை போல்வர் தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல்வர் தெய்வமில்லை, உம்மை போல்வர் தெய்வமில்லை, உம்மை தெய்வமில்லை. உம்மை போல்வர் தெய்வமில்லை. பரிசுத்த நற்கருணை பெற்றுக்கொண்டாக்கள் நீங்க ஜெபத்தில் இருங்க. அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. சிலர் வாழ்க்கையில ஜெபிக்க ஆவி இந்த இருள் விடுதில்லை, ஆராதிக்க விடுதில்லை, வேதம் வாசிக்க விடுதில்லை, தேவனோட நெருங்க விடுதில்லை, செய்தி கேட்க விடுதில்லை, ஆண்டவருடைய தரிசனங்களை காண விடுதில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்க விடுதில்லை. ஆஸ்க் தி லார்ட், இந்த இருள் நீங்க வேண்டும், இந்த நீருள் அகன்று போக வேண்டும். எலும்பு எலும்பு சீயோனே, வல்லமை நீ தரித்து கொள்ள வேண்டும். விலையின்றி நீ விற்கப்பட்டாய், பணமின்றி நீ மீட்கப்பட்டாய். உயிருள்ள நாமம் மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், ஓ இயேசுவே என் மீட்பரே,
இயேசுவே மீட்பரே ஜீவனே எங்கள் தேவனே பரிசுத்தரே படைத்தவரே பரிகாரியே எங்கள் இயேசுவே சொல்லுங்க பரிகாரியே படைத்தவரே பரிசுத்தரே நீ பரிசுத்தரே என்னை படைத்தவரே பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே பாத்திர நீரே பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.